ஹாய் மக்களே! இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வந்திருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு சுகர் கட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அத நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, நீங்க சாப்பிட்டுருக்க சுகரி ஐட்டம்ஸையோ, ட்ரிங்க்ஸையோ, இல்ல கார்ப்ஸையோ கம்மி பண்றதில்ல. நீங்க சாப்பிடுற ஆர்டர மாத்துறது. அது எப்படின்னா, நீங்க ஒரு டேல உங்க மீல ஸ்டார்ட் பண்ணும்போது, யூசுவலா நம்ம எப்படி சாப்பிடுவோம்னா, கார்ப்ஸ் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஃபைபர், புரோட்டீன் மாறி மாறி எடுத்துப்போம். அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க ஃபைபர் சாப்பிடுங்க. இருக்க ஃபைபர் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, அதுக்கப்புறமா புரோட்டீனுக்கு வாங்க. தென் லாஸ்ட்டா கார்ப்ஸ சாப்பிடுங்க. ஒவ்வொரு மீலுமே இந்த மாரி பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஃபைபரையும், புரோட்டீனையும் எடுக்கும்போது, உங்க கட்டு ஃபுல்லான மாரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே கார்ப்ஸ கம்மியா தான் எடுக்கிறீங்க. இதனாலேயே நீங்க பாதி அளவு சுகர கம்மி பண்றீங்க. இதுக்கப்புறம் நீங்க கிரேவிங்ஸ் இருந்தாலுமே, லைட்டா ஒரு சின்ன ஸ்வீட் சாப்பிட்டாலும், பிளட் சுகர் லெவல் வந்து அந்த அளவுக்கு ஏறாது. பொறுமையா தான் இந்த குளுக்கோஸ் வந்து உங்களோட இதில கலக்கும். ஸோ, நீங்க சுகர் கட் பண்ணணும், எனக்கு வந்து டயபெட்டிஸ் வராம இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க மாத்த வேண்டியது அ ஃபுட்டோட ஆர்டர் தான். நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ, அந்த ஆர்டர மாத்துங்க. முதல்ல இதுக்கு பழகிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுகரி ஐட்டம்ஸ கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோலயும் இதே மாரி ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வரேன். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.